சமூக ஊடகங்கள் மூலமா அதுவும் குறிப்பா பெண்களை குறி வச்சு இப்போ சைபர் தாக்குதல்கள் அதிகமா நடந்துட்டு வருது. இந்த மோசடிக்கு சமூக ஊடகங்கள்ல ஆக்டிவா இருக்கிறவங்கள தான் பெரும்பாலும் குறி வைக்கிறாங்க மோசடி கும்பல். உங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல முதல்ல ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அனுப்புவாங்க. நீங்க அந்த ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் முதல்ல உங்ககிட்ட ஒரு நண்பரா பேச தொடங்கி உங்களுடைய நம்பிக்கையை சம்பாதிப்பாங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்களுடைய தனிப்பட்ட விவரங்களையோ அல்லது புகைப்படங்களையோ வச்சு மிரட்டி உங்ககிட்ட பணம் பறிக்கலாம் அல்லது உதவின்ற பேர்லையும் பணம் வாங்கி ஏமாத்தவும் வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரோட பேர்ல உங்ககிட்ட பேசியும் பணம் கேட்கலாம். நம்பிக்கையை ஏற்படுத்தி அதன் பின் முதலீடு செய்ய கோரியும் பணத்தை ஏமாத்தலாம். உங்களோட மொபைல் போனை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர லிங்க்குகளை உங்களுக்கு அனுப்புவாங்க. அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய போன் முழுவதும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடும். கூடவே உங்களோட வங்கி கணக்குல இருந்து பணமும் அவங்களுக்கு போயிடும். பெரும்பாலும் போலி சுய விவரங்களோட இருக்கிற சமூக ஊடக கணக்கு உருவாக்கி இந்த மாதிரி ஏமாத்து வேலைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க மோசடி கும்பல். இப்படிப்பட்ட மோசடிகள் இருந்து உங்களை பாதுகாக்க உங்களுக்கு தெரியாதவங்க கிட்ட இருந்து வர ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்றப்போ கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. ஒரு முறைக்கு இருமுறை நல்லா சரி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணணும். ஒரு பேர்ல ஏற்கனவே ஒருவர் உங்களுக்கு நண்பராக இருக்கும் பட்சத்தில் அதே பேர்ல இன்னொரு அக்கௌண்ட்ல இருந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வந்தா கவனமா இருங்க. தெரியாத நம்பர்ல இருந்து வரும் லிங்க்குகளை கிளிக் பண்ணி உள்ள போக வேண்டாம். சோஷியல் மீடியால புதுசா ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க யாராச்சும் உங்ககிட்ட பணம் கேட்டா நல்லா யோசிச்சு செயல்படுங்க. உங்க சமூக ஊடக கணக்குகளை பாதுகாப்பா வச்சிருக்க உங்க அக்கௌண்ட்டை பிரைவேட்டா வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம லாகின்க்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனையும் உறுதி செஞ்சிருங்க. சமீபத்தில் தொடங்கிய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ல இருந்து வர ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ண வேண்டாம். புதுசா ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க கிட்ட பேசும்போது சந்தேகம் ஏற்பட்டா உடனடியாக அவங்களை பிளாக் பண்ணிடுங்க. தேவைப்பட்டா அவங்க மேல ஒரு புகாரும் கொடுத்துருங்க. தெரியாதவங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட விவரங்களையோ அல்லது புகைப்படங்களையோ அனுப்புறதை தவிர்த்துருங்க. அதையும் மீறி உங்களுடைய விவரங்கள் அல்லது புகைப்படங்களை வச்சு உங்களை மிரட்டினா அதுக்கு பயப்படாம உடனடியாக காவல்துறைக்கோ அல்லது சைபர் குற்றப்பிரிவுக்கோ புகார் கொடுங்க. இது மாதிரியான மோசடிகளுக்கு நீங்க ஆளானா 1930 அப்படின்ற எண்லையோ அல்லது www.cybercrime.gov.in அப்படின்ற இணையதளத்திலேயோ உங்களோட புகாரை பதிவு பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் புகார் அளிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம பாதுகாப்பு உறுதி செய்யப்படும்.